கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மன்னாவை கர்த்தர் கொடுத்து எங்களை இன்னும் ஒரு விசை விசுவாசத்திற்குள் கட்டி எழுப்புவீராக. இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்று. அதை பவுல் சொன்னது போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை நம்முடைய பலன். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் அதில் எல்லாமே ஒன்றுமில்லை. தொழுவத்திலே மந்தையிலே தானியங்கள் விளைவியாமல் போனாலும், ஒளிவு மரத்தில் பலன் நற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி இந்த பக்தன் சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். அது நம்முடைய பலனாய் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மிக மிக ஒரு முக்கியமான காரியத்தை நாங்களோடு கூட பேச இருக்கிறேன். காலங்கள் சமயங்கள் எல்லாம் பார்க்கும்போது காலம் கடைசியாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மனித குலத்தை மீட்பதற்காக தேசம் பாவத்துக்குள் ஆக்கப்பட்டது, அக்கிரமத்தில் ஆக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனம். இந்த ஜனத்தை மீட்பதற்காக தேவகுமாரன் மனுஷகுமாருடைய ரூபத்தில் இந்த பூமியில் தோன்றி இங்கே ஊழியம் செய்து பரலோகத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணி நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். மிக மிக தேவையான முக்கியமான ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச பாரப்படுகிறேன். இன்னைக்கு நாங்களோடு கூட பேசுகிற காரியம் the signs of last days, கடைசி காலத்தின் அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து அதில் தனித்திருக்கும் போது சீசர்களும் ஆண்டவர் இயேசுட்டு வந்து கேட்குறாங்க, ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் கடைசிக்கும் இல்லை அடையாளங்கள் என்ன? ஒவ்வொரு காரியமாக இயேசு சொல்லி கொண்டிருந்தார். யுத்தத்தின் செய்தியில் கேட்பீங்க. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படி பலவிதமான காரியத்தை அந்த இயேசு சொன்னார். ஜனத்து விரோதமாய் ஜனம், ராஜ்யத்து விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இப்படி இயேசு கிறிஸ்துடைய வருகையின் அடையாளத்திற்கும் கடைசி காலத்தின் அடையாளங்களையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் என்றால் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமும். இது அறிந்தோ ஆராய்ந்தோ ஒருவரும் எழுதினதல்ல. இது மனுஷ அறிவினால் எழுதப்பட்டவைகள் அல்ல. இது முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்டு ஏவப்பட்டவைகள். ஒருவேளை கிறிஸ்தவலா இருக்கிற சிலருடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் அறிந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளை மாத்திரம் இங்கே அறிந்திருக்கிறோம். ஆனால் எச்சரிப்பின் வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில் நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற சம்பவத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியில் ஆரம்பித்து முடிவு பரியந்தம் உள்ள காரியத்தையும் இங்கு எழுதப்பட்டிருக்கு. நித்தியமான காரியத்தையும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதம் என்றால் என்ன அப்படின்னா, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இதுவரைக்கும் நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் நடக்க போகிற சம்பவத்தை முன்பதாகவே பக்தர்களை கொண்டு கர்த்த தீர்க்க தரிசனமாய் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம். இதுவரைக்கும் நடந்ததுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எழுதப்பட்டது, இதுவரைக்கும் நடந்து எழுதப்பட்டிருக்குமானால், இப்போது நடந்து கொண்டிருக்கிறதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குமானால், இனிமேல் நடக்க போகிற சம்பவத்தையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டவைகள் கண்டிப்பாய் இந்த உலகத்தில் நடந்தே தான் தீரும். வேதம் பொய் அல்ல, இது மெய்யானது. நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு தேவை. தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து, நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன, இந்த காலத்தை குறித்து யோசனை நமக்கு இல்லை.
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ரட்சணியத்தின் நாள், இன்றைக்கு அனுக்கிரகத்தின் காலம். உலக நாட்டில் இதுவரைக்கும் நடந்திராத சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. கொள்ளை நோய், பஞ்சங்கள், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவை காலம் கடைசி. இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து முன்பதாக பிரசங்கம் அதிகமாய் பண்ணப்பட்டது, செய்திகள் சொல்லப்பட்டது. இயேசு வருகிறார். யூதர்கள் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள், ஆதி சபை, திருச்சபை கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன சொல்லுவாங்கன்னா, மரணதா இயேசு வருகிறார், மரணதா இயேசு வருகிறார். இப்போ நம்ம பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், இதெல்லாம் பேசுறோம். ஆனால் அந்த நாட்களில் அவ்வளோ எழுப்பு நிறைந்ததாக இருந்தாங்க. மரணதா இயேசு வருகிறார், மீண்டும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இனி காலம் செல்லாது, ஐயா பரலோராஜ்யம் போக வேண்டும் என்று சொல்லி வாழுங்கள். பரலோராஜ்யத்துக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ரட்சிக்கப்படுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானசாந்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் இருக்கிறதே. தண்ணீர் இருக்கிறத ஏன் தடை? பரலோராஜ்யம் சமீபத்துக் கொண்டு மனம் திரும்புங்கள். ஆவியோடு உண்மையோடு ஆண்டவர் ஆராதிங்க. ஆவிக்குரிய சபையோடு கூட ஐக்கியம் வையுங்கள். அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கும் விதமாய் அந்த திருவிருந்தாரில் உட்காருங்க. நித்திய ஜீவனுக்கு பங்களோலாய் மாறுங்கள். மரணமோ வருகை எது சந்தித்தாலும் அப்பன் இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு உண்டாகட்டும். உலக காரியங்களும் உலக தேவையும் சரீர காரியங்களை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமே, உள்ளான ஆத்மாவை குறித்து யோசித்திருக்கிறோமா? ஐயா இயேசு வரப்போகிறார். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரத்தான் போகிறார். எதிர்பார்ப்பீர்களோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். நிச்சயம் உண்டோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். இது காலம் கடைசி, காலம் கடைசி. நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். ஆண்டவர்களோடு கூட பேசுவார். தயவாய் இந்த சத்தத்திற்கு உங்கள் செவிகளை சாய்க்கும்படி நான் கேட்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு உங்களை சுத்திகரிப்பாராக. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். மிக முக்கியமான சம்பவங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் அறிவித்திருந்தார். இதே போல பல தீர்க்கதரிசிகள், மிக முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசி கூட கடைசி கால நிகழ்வுகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் அறிவித்திருந்தார். என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி சொல்றார், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். இந்த கடைசி காலத்துடைய அடையாளங்கள் முதலாவது என்ன அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி. பஞ்சம், ஃபேமின், பலவிதமான பஞ்சங்கள் இருக்கிறது. இதுல பாருங்க, தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து, வேதத்தில் அநேகமான தேசங்கள் அழிக்கப்பட்டது. நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டணத்துக்கு விரோதமாக செய்தி கொடுப்பதற்கு இன்றைக்கு யோனா அனுப்பினார். அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள், ராஜாக்கள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறும்போது நினிவே பட்டணத்து மேலே கர்த்தர் மனம் இறங்கினார். நோவா நாட்களில் ஜலப்புறம் வந்து தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டு போனாங்க. நோவா குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. பாபேல் கோபுரம் கட்டணும், அது வானத்தளவுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையில, யாராவது அப்படி கட்ட முடியுமோ வானத்தளவுக்கு, கெட்ட பிரயாசம் எடுத்தாங்க. கர்த்தர் ஜனங்களை அழித்தார், சிதறடிக்கப்பட்டார்கள். பலவிதமான சம்பவங்கள் வேதத்துல பார்க்கிறோம்.
சோதோம் கொமார பட்டணம் ஓரின சேர்க்கை நிறைந்தது, ஆண் புணர்ச்சிக்காரர்கள். அந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் கந்தகத்தினாலும் அமிர்தத்தினாலும் அந்த அழிப்பி அக்கினியால் அந்த தேசத்தை பாதித்தார். எரிகோ பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது. இப்படி கர்த்தருடைய கோபாக்கினை பல தேசத்தின் மேல் இறங்கினது. ஏன் தேவனுடைய கோபம் தேசத்தில் வெளிப்படுகிறது என்றால், வசனம் சொல்லுகிறது, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்து பாவம் செய்தால் அதை விரோதமாய் என் கையை நீட்டி. ஐயா, தேசத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு கொடூரமான சம்பவங்கள் தேவனுடைய கோபாக்கினை என்பதை நாம் வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். என்ன அடையாளம்? முதலாவது கடைசி காலத்துடைய அடையாளம் பஞ்சம். மற்ற 24 அதிகாரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் காலத்துடைய கடைசி நாட்களின் அடையாளங்களை பார்க்கிறோம். பஞ்சம். பல தேசத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, ஆகார திரட்சி. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம். அப்படி என்றால் பாருங்க, உலகம் ஒன்று 3 பக்கம் தண்ணி, கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. பாருங்க, உலகம் முழுவதும் இவ்வளோ தண்ணி இருக்குதுங்க பூமியில. அப்ப ஏன் தண்ணீர் பஞ்சம்னு சொல்றோம்? குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்றோம். அந்த தண்ணியில இருந்தாலும் அது வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத தண்ணி. நான் வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம். நீங்க பாருங்க, ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன், NIV, NKJV, KJV, தமிழ் வேதாகமத்தில் பலவிதமான டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷில் பலவிதமான டிரான்ஸ்லேஷன், குட் நியூஸ், ESV, ஸ்டடி பைபிள், கமெண்ட்ரிஸ், டிக்ஷனரிஸ், எக்ஸ்போஸ்டரிஸ், இப்படிலாம் பலவிதமான விளக்கங்களை கொடுத்து இன்னைக்கு தனித்தனியாக தொகுத்து கூட வேதாகமத்தில் இன்னைக்கு புதுசாக அச்சடிக்கப்படுகிறாங்க, புது விளக்கத்தோடு கூட. இருந்தாலும் வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் அப்படின்னா, வசனம் பைபிள் இருக்கும், சபைகள் இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான பிரயோஜனமான வார்த்தைகளை கேட்க முடியாத நாட்கள் வரும். உலக நாடுகளில் COVID-19 கொரோனா வைரஸ் இதனால பாதிக்கப்பட்டது நிமித்தமாய் பல தேசங்கள், இத்தாலி தேசம், சைனா தேசம், ஈரான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா உட்பட பல தேசங்கள் பாதிக்கப்பட்டது. இது நிமித்தமாய் அவங்க ஊரடங்கு கொடுத்திருந்தாங்க, 144 போட்டு. அப்போ திரளான ஜனங்கள் எல்லாமே வேலைகள் முடக்கப்பட்டது. வியாபாரங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஊழியங்கள், சபைகள், எல்லோருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு முடங்கி போயிருக்கிற நிலைமையில அந்த வியாதி கொண்டு வந்தது. சம்பாதிக்கிறவங்க வருமுன் காப்போம் என்று சொல்லி அறிந்து அந்த நாட்களில் அவங்களுடைய ஆகாரத்தை எல்லாம் வாங்கி வச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தெருவில் இருக்கிற பிச்சைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? பைத்தியமா தெருவில் அலைஞ்சு கொண்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? யார்ட்டையும் போய் கையெந்திருப்பதற்கு தெருவுக்குள்ள கடைகள் இருக்காது. பஞ்சம் ஐயா, பஞ்சம். அனாதைகள், விதவைகள், அன்னைக்கு அனாதை இல்லங்கள் யாராவது செய்கிற உதவி மூலமாகத்தான் அது நடத்தப்படும். ஆனா இன்னைக்கு உதவி செய்யறவங்க கூட வேலைக்கு போக முடியாம, சம்பாத்தியம் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறது பஞ்சம். அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறவர் தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். கஷ்டப்பட்ட குடும்பம் என்ன பண்ணுவாங்க? ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க ஏதாவது கூலி தொழில் பண்ணி தான் வேலை செஞ்சுதான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த வேலை கூட செய்ய முடியாத நிலைமையில இன்னைக்கு அப்படி முடக்கப்பட்டது. ஆனால் யோசித்து பாருங்க, பஞ்சம் பஞ்சம். இன்னொரு விதத்தில் பஞ்சம்னு சொல்லி பார்த்தா எல்லாம் இருக்கும். சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க, பேங்க்ல காசு நிறைய இருக்கும், கொடுத்தாலும் அந்த காசெல்லாம் வச்சிருந்தாலும் கூட ஒன்றும் வாங்க முடியாது. இது ஒரு விதத்தில் ஒரு மாதம் பஞ்சம். வேதத்தில் 13 பஞ்சங்களை குறித்து வேதம் பேசுகிறது. 13 வகையான பஞ்சம். தாவீது காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம், எலியா காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு காலத்துல பஞ்சத்தை குறித்து வேதம் அதிகமாய் சொல்லுகிறது. எரேமியா காலத்துல பலவிதமான பஞ்சம் தேசத்தில் காணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உலகம் முழுவதும் தேசமெங்கும் பலவிதமான பஞ்சங்கள் ஏற்படட்டும், நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. சாரிபாத் விதவையை பஞ்சகாலத்தில் போஷித்த கர்த்தர்
ஆபிரகாமை பஞ்சகாலத்தில் நடத்தின கர்த்தர், எலியாவை பஞ்சகாலத்தில் நடத்தின கர்த்தர், போஷித்த கர்த்தர், யோசேப்பை கொண்டு பஞ்சகாலத்தில் ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு ஞானத்தை கொடுத்த கர்த்தர், ஏன் பஞ்சகாலத்தில் நம்மை போஷிக்க மாட்டாரா? தாவீது பஞ்சகாலத்தில் போகும்போது சமூகத்தப்பம் அவர் கிடைக்கிறதுங்க. தாவீதை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் இந்த பஞ்சகாலத்தின் மத்தியில் உங்களை காப்பார், நீதிமானா இருந்தார். முதலாவது பஞ்சம். ஆகாப் ராஜா அந்த நாட்டில் பஞ்சங்க. ஓபேத் அனுப்பி விடுறாரு, போய் பாரு, மிருகங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா, புல் கிடைக்குதா, தண்ணி இருக்குதா பாரு. பாருங்க, மிருகத்துக்கு கூட சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்குது. இந்த பஞ்சம் ஏற்படும் போது மிருகங்கள், மனிதர்கள் சாகுறாங்க. பல தேசத்தை நம்ம பார்த்துருக்கிறோம், நியூஸ்ல கேட்டிருக்கிறோம். பூமியெல்லாம் வறண்டு வெடித்து போயிருக்கிறது, சரியான சாப்பாடு இல்லாம, ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாம செத்து கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவோட நிலவரப்படி 1 கோடிக்கும் அதிகமான பிள்ளைகள் ஒரு நேரம் சரியான சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. தேசம் பலவிதமான பஞ்சத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறது. காலம் கடைசியா இருக்கிறது. முதலாவது பஞ்சம். ஈஸ்வர தாது கருப்பு அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்தியாவில் கூட 1846 முதல் 1848 நினைக்கிறேன், எனக்கு சரியா அந்த ஆண்டு தெரியல. அந்த ஆண்டுல ஈஸ்வர அது தாது கருப்பு என்கிற ஒரு பஞ்சம் நம்முடைய இந்தியாவில் ஏற்படுது. கஞ்சி தொட்டிலாம் ஒவ்வொரு கிராமத்திலும் தொட்டில கஞ்சி போட்டு தேசத்துல கொடுத்தாங்க. இந்தியா கூட அந்த நாட்களில் பயங்கரமான பஞ்சத்தில் போனதுங்க. எத்தனையோ மில்லியன் ஆஃபர்ஸா மாறிட்டாங்க, விதவைகளா மாறிட்டாங்க, கைவிடப்பட்டவங்களா மாறிட்டாங்க. பஞ்சத்தினால பெத்லஹேம்ல பஞ்சம். அதனால நகோமி வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, திரும்ப போறாங்க. அப்பத்தின் வீடு பெத்லஹேம். அங்கேயே பஞ்சம் ஏற்பட்டது. காரணம், யூதேயாவில் உள்ள பெத்லஹேம். யூதாவில் துதி இல்லை, அதனால் பெத்லஹேமில் அப்பம் இல்லை. பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாய் செய்கிற துரோகம், பாவம். தேவன் கோபப்பட்டார். தேவனுடைய கோபாக்கினை தேசத்தில் வெளிப்படுகிறது. முதலாவது பஞ்சம். இரண்டாவது 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகத்தின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையாயும் பாலாயும் போகும். இந்த வசனத்தை பார்க்கும்போது அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையாயும் பாலாகும் போகும். முதலாவது பஞ்சம். அது ஆணுடைய வருகையின் அடையாளம், கடைசி காலத்தின் அடையாளம். இரண்டாவது, துஷ்ட மிருகத்தின் மூலமாய் அழிவு வரும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்றும் பெயர். பாதாளம் அதன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பாருங்க, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியின் துஷ்ட மிருகத்தினால் பூமியில் உள்ள காற்பங்கு ஜனங்கள் அழியும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பஞ்சத்தினால், சாவினால், பூமியின் துஷ்ட மிருகத்தினால் காற்பங்கு ஜனங்கள் அழிவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? பொதுவாய் ஒவ்வொரு வியாதிகளுடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொடூரமான வியாதிகள், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், கோழி காய்ச்சல், இந்த மிருகங்கள் பின்னணியிலிருந்து வருது. உலகத்தையே அச்சுறுத்தின COVID-19 கொரோனா வைரஸ் எதிலிருந்து வந்தது என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா அது பாம்பிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ் பொதுவாக தானாய் உருவாவது இல்லை. இதை யாராவது ஒருவர் உருவாக்கணும். Somebody has to create. இது பாம்பிலிருந்து வந்தது. வௌவால் மூலமாய் ஒரு பெரிய வியாதி வந்தது. எபோலா வைரஸ் வௌவால் மூலமா வந்தது. சிம்பான்சியிலிருந்து HIV, துஷ்ட மிருகத்திலிருந்து பலவிதமான வியாதிகள் வெளிவந்து
முழு தேசம் அழிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சைனால கொரோனா வைரஸ்ல இருந்து பாதிக்கப்பட்டு திரும்ப புதிய வைரஸ் ஒன்று ஆரம்பித்தது. அது ஏற்கனவே வந்தது என்று சொல்றாங்க, எலி மூலமாக, ஹாண்டா வைரஸ். துஷ்ட மிருகத்தினால் பூமியில் உள்ள காற்பங்கு ஜனங்கள் அழிவார்கள். இது கொள்ளை நோயை காண்பிக்கிறது. கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள். இது மூலமாக தான் தவறான வைரஸ் ஏற்படுகிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா துஷ்ட மிருகங்கள் காடுகள்லாம் அழிச்சுட்டே போறாங்க. நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கம் வருது, புலி வருது. இப்படி பனகுடியில் கூட சில சம்பவங்கள் நடந்தது. ஃபாரஸ்ட் 4 கிலோமீட்டர்லாம் இருக்குது. இப்படி பனகுடியிலிருந்து துஷ்ட மிருகங்கள் கீழே வந்துச்சு, சிறுத்தை, புலி. காரணம் என்ன தெரியுமா? மக்கள், ஜனங்கள் காடுகள் எல்லாம் அழிக்கிறாங்க. அது விதமாக துஷ்ட மிருகங்கள் ஊருக்குள்ள வருது. கடைசி காலம் துஷ்ட மிருகத்தினால் காற்பங்கு ஜனங்கள் அழிவார்கள். இது தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஐயா அம்மா, பயமடைவோம், உணர்வடைவோம். நாம் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். 3வது 17ஆம் வசனம். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணுவேன். பட்டயமே இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், யுத்தம், யுத்தத்தின் செய்திகள். ஒரு நாட்டு விரோதமாய் நாடு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், மக்களுக்கு விரோதமாய் மக்கள். இப்பொழுது யுத்தம், யுத்தத்தின் செய்திகள், பட்டயம். கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 வேர்ல்டு வார் முடிஞ்சது. இப்போ புதுசாய் 3rd வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிடுமோ என்கிற ஒரு கலக்கம், பயம். யுத்தத்தின் செய்திகள் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். யுத்தங்கள் பெருக போகிறது. நம்ம எங்கேயோ கழுகுகள் கூடும். சில இடங்களில் இப்பொழுது கழுகுகள் கூடியிருக்கிறதாம். காரணம், யுத்தத்தில் அநேகர் சாக போறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது தற்செயலாக நடப்பது அல்ல. வேதம் கூறின காரியம். இது தற்செயலாக நடந்தது அல்ல. இட் இஸ் நாட் பை an accident. கிறிஸ்தவர்களாகி நமக்கு இது தெரியும். இது அறியாதவர்கள் ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்னா, அநேகர் ரட்சிக்கப்படணும், அவங்களும் பரலோகத்தை சொந்தமா மாறணும் என்பதற்காக தாமதிக்கிறார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக, இல்லை என்றால் 20 வருஷம் முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்திருந்தாருன்னா நாம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? நம்ம பரலோகத்தை ஆயத்தப்பட்டிருப்போமா? கொஞ்சம் 10 வருஷத்துக்கு தண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்ப யோசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டேன், வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறது. பலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுவோம். பட்டயம், யுத்தம், யுத்தத்தின் செய்திகள். அப்புறம் 19ஆம் வசனம். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாக என் உக்கிரகத்தை ஊற்றும் போது. கொள்ளை நோய், கொள்ளை நோய். ஐயம்மா, பலவிதமான நோய்கள் இன்றைக்கு சரீரத்தினுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் குணப்படுத்த முடியாத வியாதிகள், இன்னைக்கு புதிய புதிய வியாதிகள் இன்னைக்கு தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிற வாதைகள். இந்த வாதை மத்தியில், நோய் மத்தியில், கொள்ளை நோய் மத்தியில் சங்காரதூதன் நம்முடைய வீட்டை நம்மை தாக்காதிருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தம் நம்முடைய வீட்டில் நிலைக்காலில் பூசப்பட்டிருப்பதாக. ஆனால் நமக்குள் ஒரு அறிவு வேண்டும், இது காலம் கடைசி, நடந்துதான் ஆகும், இது நடக்கக்கூடிய காரியங்கள். சில நாட்களுக்குள் இயேசு வந்து விடுவாரோ என்கிற காரியம் நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் வருகை குறித்து நமக்கு தெரியாது. எப்போ வருவார், எந்த நாளில் வருவார், எந்த நாளிகள் வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ள எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். நான் நம்பி இருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற ஆனந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னமாகுதல். 4 மிக முக்கியமான காரியத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். பஞ்சம், மிருக ஜீவன்கள் மூலமாய் அழியும், பட்டயம், யுத்தம், யுத்தத்தின் செய்திகள், கொள்ளை நோய்கள், மருத்துவம், மருந்து கைவிடப்பட்ட வியாதிகள் இன்னைக்கு தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. பல வியாதிகள் இன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி குண்டு போட்டாங்க. இதுவரைக்கும் எனக்கு அந்த இடத்துல, அந்த பகுதியில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் குறைகளோடு பிறக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. HIV வைரஸ், அதை தடுத்து நிறுத்த முடியல.
கேன்சர், சுகர், இதெல்லாமே இன்றைக்கு வியாதிகளை குணமாக்க முடியவில்லை. டாக்டர் சொல்றாங்க, எங்களால கொஞ்ச நாள் கட்டுப்படுத்த தான் முடியும், ஆனா குணமாக்க முடியாது. They cannot heal. கொள்ளை நோய் தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், ஏசாயா 24 அதிகாரம், அந்த அதிகாரம் முழுதும் நீங்க பிறகு வாசித்து பாருங்க. முதல் வசனம், இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். வசனம் 3ஆம் வசனம், தேசம் முழுவதும் கொள்ளை நோயாகி முற்றிலும் வெறுமையாகும். பாருங்க, தேசம் முழுவதும் கொள்ளை நோயாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். 8ஆம் வசனம், மேலங்களின் சந்தோஷம் ஓயும், கலிகுர்ரவின் சந்தடி ஒளியும், வீணின் களிப்பு நின்று போகும். 10ஆம் வசனம், வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கும். உலகம் முழுவதும் கொரோனா என்கிற வைரஸ்னால பாதிக்கப்பட்டு சட்டங்கள் கடுமையாய் போடப்பட்டது. ஒருவரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீடுகள் எல்லாம் அடைக்கப்படும் கொள்ளை நோய் மூலமாய். இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதம்மா. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து அறியாதவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டு முன்பதாக எழுதப்பட்டிருந்தது. வேதம் உண்மை. திராட்சை ரசத்திற்காக வீதிகளில் கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷம் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்று போகும். தேசத்தின் மகிழ்ச்சி எல்லாம் அற்று போயிருக்கிறது. காரணம் கொள்ளை நோய். கொள்ளை நோய். இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இந்த பஞ்ச நாட்களை எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? எசேக்கியேலை பார்க்கும்போது அருமையாய் நாம் பார்க்கிறோம். அங்கே 3 நபர்களை குறித்து இங்கே வேதம் பேசுகிறது. இந்த எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் பட்டயம் இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது, மிருக ஜீவன் இருக்கிறது, கொள்ளை நோய் இருக்கிறது. இதன் மத்தியில 3 நபர்களை ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் வசனம், அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தங்கள் மாத்திரம் தப்பித்து கொள்ளாமே அல்லாமல். 18ஆம் வசனம், அந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தங்கள் மாத்திரம் தப்பித்துக் கொள்வார்களே அல்லாமல். 20ஆம் வசனம், நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல். கீழே பட்டிருக்குது, நிமித்தமா குமாரர்கள் குமார்த்தியில் அழிவாங்க. ஒருவேளை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டலாம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் நிலைமை ஒருவேளை பிள்ளைகள் கவனித்துக் கொண்டுக்கலாம். எங்க அப்பா கிறிஸ்தவராக இருக்கிறார், சபைக்கு போறார், அப்போ நானும் பரலோகத்து போயிருவேன் என்கிற நம்பிக்கை இருக்குதா? இல்லை. நீங்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3 நபரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் சொன்னா, நோவா, தானியேல், யோபு. யோபுக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது. கர்த்தர் அனுப்பினார். இந்த கொள்ளை நோய் மத்தியில யோபு தன்னை காத்து கொண்டார். முந்தின நிலைமை பார்க்கலாம் பிந்த நிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீதிமானாய் இருந்தார், உத்தமமாய் இருந்தார். இந்த நாட்களில் நீதிமானாய் உத்தமமாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் தப்புவிக்கப்படுவோம், ஆத்மாவை தப்பித்துக் கொள்வோம். தானியேல் சிங்கக்கபில தூக்கி கொண்டு போட்டாங்க. துஷ்ட மிருகம் அதன் மத்தியில் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தார். ஜெபித்தார், திறப்பில் நின்றார். 3 வாரங்கள் உபவாசி ஜெபிச்சார். இது தானியேல் குறித்து பார்க்கிறோம். 1 நோவா, தேசம் முழுவதும் ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் 1 வருஷம் பாருங்க, தேசத்தில் சட்டம் 21 நாள் தான் போட்டாங்க. ஆனால் 1 வருஷம் பேழைக்குள்ளே இருந்தார். தன் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டாங்க. வசனங்கள் இருக்கிறது, சின்னம் கடந்து போக மட்டும் நரை வீட்டுக்குள் ஒளித்துக் கொன்று. காலம் கடைசியா இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 14:21 வசனம், பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு அதிகாரம் சங்காரமாகும். காலம் கடைசி, வருகையுடைய அடையாளங்கள், கடைசி காலத்தின் அடையாளங்கள். ஐயா அம்மா, இன்றைக்கு நாம் மரித்தால் எங்கே போவோம்? இன்றைக்கு நம்முடைய இயேசு வந்தால் நாம் எங்கே போவோம்? உடைய நாட்களை எங்கே கழிப்போம்? நித்தியத்தில் கழிப்போமா?
இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? இந்த கேள்வியோடு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய பதிலை நீங்கள் யோசியுங்கள். ஒருவேளை நான் பரலோகத்துக்கு வரணும், கடைசி நாட்கள் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் அப்படியே உங்களை அர்ப்பணியுங்கள். ஒப்பு கொடுத்து அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்கிற கர்த்தர். ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, இது காலம் கடைசியாக இருக்கிறது. கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள், பட்டயம், பஞ்சம், இது நிமித்தமாய் தேசங்கள் மிகவும் அழிகிறது. ஆனாலும் அதன் மத்தியில் யோபு, நோவா, தானியேல் நீதிமானா இருந்து தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொண்டார்கள். அதே போல நாங்கள் நீதிமானா இருந்து தப்பித்துக் கொள்ள பரலோராஜ்யம் வந்தடைய கர்த்தர் கிருபை தாரும். ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் தப்புவிக்க முடியல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமானா இருந்தால் மாத்திரம் போதும், எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நீதிமானா இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வருகைக்கு ஆயத்தப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் மரிக்க ஆயத்தப்படட்டும். கிருபை சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.